ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப் கிட்டேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது இபிஎஃப்போட உறுப்பினர்களுக்கும் சரி, இபிஎஃப்பை பேஸ் பண்ணி வேலை கொடுக்குற நிறுவனங்களுக்கும் சரி, இந்த அப்டேட் ரொம்ப பயனுள்ள அப்டேட்டாக இருக்கும். இபிஎஃப்ஓ கிட்டேருந்து அப்படி என்ன முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் சம்மந்தமான இந்த முக்கியமான அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு இபிஎஃப் உறுப்பினர் ஒரு கம்பெனிலேருந்து வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறாருன்னா, அதாவது தன்னோட பழைய மெம்பர் ஐடியிலேருந்து புது மெம்பர் ஐடிக்கு அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. அதை இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து இப்போ எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 13 அப்படிங்கிற இதை பயன்படுத்தி உங்களோட பிஎஃப் கணக்கு தொகையை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ரூல் படி இந்த கணக்கை மாற்றுறதுக்கு புது நிறுவனத்தோட ஒப்புதலும் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஃபார்ம் 13 பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பிஎஃப் கணக்கில் இருக்கிற தொகையை மாற்றுறதுக்கு பழைய நிறுவனத்தோட ஒப்புதல் கிடைச்சாலே போதும். இபிஎஃப்ஓட மெம்பரோட பிஎஃப் அமௌண்ட்டுங்கிறது புது மெம்பர் ஐடிக்கு ஈஸியாக மாறிடும். இந்த வரிசையிலே பிஎஃப் ஐடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஆதார் டீட்டெயில் இல்லாமலே, அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன் இல்லாமலே யூஐஎன் நம்பரை நிறுவனங்கள் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற முக்கியமான அப்டேட்டை இபிஎஃப் தரப்புலேருந்து நிறுவனங்களுக்கு ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த அப்டேட் மூலமாக ஒரு மெம்பருக்கு யூஐஎன் நம்பர் கிரியேட் பண்ணுறது நிறுவனங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வேலையாக அமையும். நிறுவனங்கள் யூஐஎன் நம்பரை கிரியேட் பண்ணுறதை எளிமைப்படுத்துறதுக்கு தான் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆதார் இல்லாமல் நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு எப்படி எதன் அடிப்படையில் இந்த யூஐஎன் நம்பரை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த தொழிலாளரோட மெம்பர் ஐடியை பயன்படுத்தி அவங்களோட மற்ற விவரங்களை கொடுத்து அது மூலமாக யூஐஎன் நம்பரை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இபிஎஃப்ஓ நிறுவனங்களுக்கு இந்த ஒப்புதலை கொடுத்துருக்குறாங்க. நிறுவனங்கள் மூலமாக இப்படி உருவாக்கப்படுற இந்த யூஐஎன் நம்பருங்கிறது செயலற்ற நிலையில் தான் இருக்கும். இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நிறுவனங்களோட பணிச்சுமையை குறைக்கிறதுக்காக இந்த அப்டேட் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆதார் இல்லாமல் யூஐஎன் நம்பரை கிரியேட் பண்ணுற இந்த புது வசதி சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.